ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் தி கோட் திரைப்படம் கேரளாவில் ஒரு தரமான சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்குது. அதாவது டிக்கெட் புக்கிங் ஓப்பன் பண்ண 8 மணி நேரத்திலேயே புக்கிங்கில் ஒரு தரமான சம்பவம் வந்து பண்ணியிருக்குது. இந்த ஒரு வீடியோவில் 8 மணி நேரத்தில் தி கோட் திரைப்படம் கேரளாவில் எவ்வளோ டிக்கெட் வந்து விட்டுனே இருக்குது, அதன் மூலம் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றதான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம டீலில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தி கோட் திரைப்படத்துக்கு இதுக்கு முன்னாடி எதிர்பார்ப்பு கம்மியாக தான் இருந்தது. திடீர்னு 1 வீக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான எதிர்பார்ப்பு வந்து இருக்குது. ஸோ டிக்கெட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லிட்டு வராங்க. ஸோ இந்த ஒரு நிலையில் தற்பொழுது ஒவ்வொரு ஸ்டேஜ்லையுமே தி கோட் திரைப்படம் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணுது அப்படின்றக்கான வீடியோ நம்ம சேனல் வந்து போட்டிருக்கிறோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் கேரளா, தமிழ்நாடு இந்த மாதிரி ஸோ அடுத்தடுத்த ஸ்டேட்டில் ப்ரீ சேல்ஸ் மூலம் மட்டும் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது, எவ்வளோ டிக்கெட் விட்மே இருக்குது அப்படின்றது வந்து பார்க்க போகிறோம். அதெல்லாம் தெரிஞ்சுக்க நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் மட்டும் 8 மணி நேரத்தில் என்ன ஒரு சம்பவம் பண்ணியிருக்கு அப்படின்றத வந்து பார்த்துடலாம். அதாவது வெறும் 8 மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா விற்பனை இருக்கு. இதன் மூலம் 8 மணி நேரத்திலேயே 2 கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் வந்து பண்ணியிருக்குது. ஸோ இதுவரையும் கேரளாவில் இருக்கிற பெரிய ஆக்டர்ஸுக்கு கூட இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் வந்து கிடைச்சது கிடையாதாம். ஸோ தி கோட் திரைப்படத்துக்கு வேற லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் வந்து கிடைச்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் லியோ திரைப்படத்தோட கலெக்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தி கோட் திரைப்படம் வந்து முறியடிக்கும் அப்படின்றதுல எந்த டவுட்டும் வந்து கிடையாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் படக்குழுவினர்கள் அனைவருமே தி கோட் திரைப்படத்தின் மேலே மிகப்பெரிய நம்பிக்கை வந்து வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா பிரேம்ஜி அவர்கள் தி கோட் திரைப்படம் ரிலீஸ் ஆன 1 மினிட்லயே பயங்கரமாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு மூமெண்ட்காகத்தான் நான் வந்து வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருமே இதுவரையும் தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து பார்த்துருக்க மாட்டோம் அப்படின்னு தான் சொல்லிட்டு வராங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பா. படம் வந்து எப்படி வரப்போகுது அப்படின்றத இன்னும் 3 days வந்து இருக்குது. செப்டம்பர் 5ஆம் தேதி படம் வந்து வெளியாக போகுது. ஸோ ஓகே நண்பா, நீங்கள் சொல்லுங்கள், தி கோட் திரைப்படம் கேரளாவில் 8 மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்சம் டிக்கெட்டுக்கு மேலே வெட்டினே இருக்குது. ஸோ 2 கோடிக்கு மேலே இதுவரையும் வந்து கலெக்ஷன் பண்ணி இருக்குது. ஸோ அடுத்தடுத்து எவ்வளோ கலெக்ஷன் பண்ணுது, அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா இந்த மாதிரி அதர் ஸ்டேட்லையும் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க நினச்சிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிங்களா இல்லை அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஓகே நண்பா, தேங்க்யூ.